நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆஷுரா நோன்பு பற்றி சொல்லும்போது அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 10ஆம் நாளும் வைப்பேன் என்றார்கள். ஆனால் இல்லை, அப்படி என்றால் முதல் 9 ஆண்டுகள் ஆஷுரா நோன்பு வைக்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். சரி, கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அடுத்த ஆண்டு நான் இருந்தால் 9வது நாளும் சேர்த்து வைப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பை பற்றி சொன்னார்கள். அப்படின்னா அவங்களுடைய கடைசி வருஷத்தில் அந்த நோன்பை வச்சாங்களா, அதுக்கு முந்தின 9 வருஷமும் அந்த ஆஷுரா நோன்பு வைக்கலையா அப்படின்னு சகோதரர் கேட்குறார். அதுக்கான பதில் என்னன்னு கேட்டால், ஆஷுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் அது பல நிலைகளில் அந்த நோன்பு இருக்கிறது. மதீனாவில் வந்து தான் அந்த நோன்பு நோற்றார்கள்னு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்களே அவங்களும் வைத்த நோன்பது. அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்ன செய்வாங்க, மக்காவில் இருக்கிற காபிர்கள் எல்லாம் நோன்பு வைப்பார்கள். அவங்க எதுக்காக நோன்பு வைப்பார்கள்னு கேட்டால், அந்த நாளில் தான் காபத்துல்லாவில் அந்த ஒரு திரை, காபத்துல்லாவுக்கு ஒரு இது போடுவாங்கள்ல, ஒரு போர்வை மாதிரி போற்றி வச்சுருப்பாங்க. இப்போ பலவிதமான தங்கத்தில் இப்போ பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஒரு துணியால் காபாவுக்கு ஆடை அணிவிக்கிறது. அந்த ஆடை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் நபி அவருக்கு முந்தின காலத்தில் அது எந்த தேதியில் மாற்றுவாங்கன்னு கேட்டால், அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளில் மாற்றுவாங்க. அந்த மாத்திர அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம்னு நினைத்து கொண்டு அன்றைக்கு மக்காவில் இருந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா நோன்பு வைப்பாங்க. அவங்க எந்த மாதிரி நோன்பு வச்சாங்கன்ற அவங்க நோன்பு எப்படி நமக்கு சொல்லப்படலை, ஆனால் நோன்பு வச்சாங்க. ஜாஹிலியா காலத்தில் நினைஞ்சாங்க நோன்பு வைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகும் நோன்பு நல்ல விஷயந்தானே என்றோ என்ன காரணமோ தெரியவில்லை, அவங்களும் அந்த நோன்பை ஃபாலோ பண்ணாங்க. மக்கா காவியர்கள் எந்த நோன்பை ஆஷுராவில் வைத்து கொண்டிருந்தார்களோ அந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள். அது இந்த காபாவுக்கு அந்த ஆடை மாற்றுற ஒரு விஷயத்தை அங்கீகரிப்பதற்காக கூட என்ன செய்யலாம், அந்த நோன்பு வைத்திருக்கலாம். வேறு எந்த காரணமும் தெரியவில்லை, ஆனால் வைத்திருக்கிறார்கள். அப்போ வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுதான் கட்டாய கடமை என்கிற அளவில் இருந்தது. மதீனாவுக்கு வந்தவனை என்னவாச்சுன்னு கேட்டால், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கட்டாய கடமைங்கிற நோன்பு ரமலான் நோன்பு கடமையாயிருது. ரமலான் நோன்பு கடமையான பிறகு இனிமேல் ஆஷுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் வச்சா வைங்க, விட்டா விட்டுருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். சொல்லிவிட்டு அதில் கூட ஏன் அவங்க தொடர்ந்தாங்கன்னு கேட்டால், மதீனாவுக்கு வந்த உடனே யூதர்களை பார்க்குறாங்க. யூதர்களும் வைக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது காஃபிர்களும் வச்சாங்க. மதீனாவில் வந்து பார்த்தா அதே ஆஷுரா நாளில் இவங்களும் வைக்கிறாங்க. ரெண்டு மதமே வேறு, மதம் கலாச்சாரம் எல்லாமே வேறு வேறையாக இருக்கக்கூடிய மக்கள் இவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுது, இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அங்கே உள்ள கொள்கை வேறு, இவங்க கொள்கை வேறு. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி இவங்களும் முஹர்ரம் 10ல் வைக்கிறாங்களேன்னு நீங்கள் என்னத்துக்குப்பா வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, இது மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றின நாள், ஃபிரௌனை அழித்த நாள், அவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மூசா நபி விஷயத்தில் உங்களை விட எங்களுக்கு கூடுதல் ரைட் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் மூசா நபியை பாராட்ட தான் செய்வீங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுக்க, அதனால் உங்களை விட நாங்கள் என்ன செய்கிறோம், மூசா நபி விஷயத்தில் ரொம்ப அருகதை உள்ள ஆளுக்க என்று சொல்லிவிட்டு நீங்கள் நோன்பு வையுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது முஹர்ரம் மாதத்தில் அந்த 10வது நாள் என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அது கடமை இல்லை, விரும்புனா வைத்துக்கொள்ளலாம், விரும்புனா விட்டுடலான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர்கள் அந்த முதல் ஆண்டிலிருந்து கடைசி வருடம் வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 10வது நாள் மட்டும்தான் நோன்பு வைத்துக்கிட்டு இருக்கிறார்கள். 10 வருஷமாக நோன்பு தான் வைத்தார்கள். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, வந்த உடனே எல்லா விஷயத்திலையும் யூதர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கு இணங்கி நடப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த புதுசில் அவங்கள அப்படி செஞ்சாங்கன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஆர்டர்னு வச்சுக்கிறணும் இல்லைங்களா. அதனால தான் கிபுலாவை கூட இங்கே வந்தவங்க நினைஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கினாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்துல் முகத்தஸை நோக்கினாங்க. ஏன்னா யூதர்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள கொஞ்சம் இணக்கத்தை காட்டுவதற்கு செஞ்சார்கள். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹிப்பு முஆஃபகத் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களை ஒத்துப்போவதை ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களும் 10ல் வச்சாங்களா, நீங்களும் 10ல் வச்சுட்டு போங்க அப்படின்னு அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தார்கள்.
ஆனால் இறுதி காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் யூதர்களுக்கு மாற்றமாக செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு காலத்தில் நம்ம அவங்களோட இணங்கி செல்வோம், எல்லாத்துலேயும் கொள்கைக்கு பாதிப்பு இல்லாத விஷயங்களில், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்களில் அவங்கள்ட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்குமே, ஆனால் அதுவும் கரெக்டு தானே என்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்க, அவங்கள இணங்கி அப்படியே போய் கொண்டிருப்பார்கள். கடைசியில் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் அவங்கள நீங்கள் பின்பற்றாதீங்க, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீங்க, அது மாதிரி நீங்கள் போயிடாதீங்க, மூசா நபிட்ட கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் கேள்வி நாசமாயிடாதீங்க, இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லா விஷயங்கள்லையும் செருப்பு போட்டு தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் செருப்பு போட்டு தொழுங்கலாம் சொன்னாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் யூதர்களுக்கு மாறு செய்வது தான் சரியான நிலைப்பாடு என்று ஒரு இதுக்கு வர்றாங்க. துவக்கத்தில் அப்படி பண்ணினால் கூட பிறகு நினைஞ்சிட்டாங்க தப்பான கொள்கை உள்ளவங்களோட வந்து இணங்கியே போகக்கூடாது, அதான் கடைசி நிலைமை, அதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அந்த ஒரு நிலைமை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது தான் அப்போ இந்த நோம்பில் அப்படி ஃபாலோ பண்ணுறோமே, அவனும் 10 வைக்கிறான் நம்மளும் 10 வைக்கிறோமே, அடுத்த வருஷம் இருந்தால் நம்ம வந்து 9ஐயும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மூத்தா போயிட்டாங்க. அது எப்போ நினைக்கிறாங்க, அந்த யூதர்களுக்கு மாறு செய்யணும்ன்ற ஒரு பாலிசியை மாற்றினாங்கல்ல, அந்த நேரத்தில் அப்படி முடிவு எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் 9 வருஷமும் வச்சாங்க. அப்போலாம் மாறு செய்யணும்னு நினைக்கவில்லை. கடைசி வருஷத்தில் மாற்றமாக செய்யணும், எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எதிராக செய்யணும்னு வந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் 10 வச்சுட்டோம், 10 அப்படி வச்சா வித்தியாசமாக இருக்குது, ஒரு நாள் சேர்த்துட்டோம்னா 9 10 ஆயிருச்சுன்னு சொன்னால் அவனிலிருந்து மாறுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த மாறுபாடு கூட முன்னாடி தான் ஆரம்பிக்கணும்னு வேறு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லாட்டி 11 கூட வச்சுருந்துருக்கலாம். அந்த கடைசி வருஷத்தில் கூட 10ஐயும் வச்சுவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு நாளை சேர்த்து 11 கூட வச்சா கூட மாறி போயிருந்தான். அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு அவங்க விரும்பி இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் முன்னாடியே மாற்றிடணும், 9ல் ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் இது வேறேண்டு வரும். 10ல் வச்சுட்டு 11 சேர்த்தோம்னு சொன்னால் அவனை ஃபாலோ பண்ணுறோங்கிற அர்த்தம் இன்னமும் வரும். அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்க, 9 நாள் வைப்பேண்டாங்க, வைக்காமல் கடைசி வருஷம் அது மூத்தா போயிட்டாங்க. இதுதான் விஷயம். இது சம்பந்தமாக உங்களுக்கு விவரமாக ஹதீஸ் நம்பரோட ஆதாரத்தோடு வேணும்னு சொன்னால் இந்த விஷயங்களை இன்னும் விரிவாக நம்முடைய இணையதளத்தில் இணைஞ்சிருக்குது. அந்த ஆசுரா நோன்பு எப்போதுங்கிற அந்த ஒரு தலைப்பில் நோம்புங்கிற தலைப்பில் போனால் அது வரும். அந்த ஆர்டிக்கலில் போனீங்கன்னா அதை விரிவாக தெரிஞ்சுக்கலாம்.